வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் கூறப்படும் எல்லை நிர்ணய பிரச்சினையை தீர்ப்பதற்கு திமுக எம்பிக்கள் முடிவு செய்துள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை கட்சித் தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் மீண்டும் தொடங்குவதற்கு முன்னதாக நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலின் போது இந்த பிரச்சினை குறித்து கவனத்தை ஈர்க்கவும் பாதிக்கப்படக்கூடிய 7 மாநிலங்களின் அரசியல் தலைவர்களுடன் ஒருங்கிணைக்கவும் எம்பிக்கள் ஒப்புக்கொண்டனர். ஒரு அமைச்சர் மற்றும் ஒரு எம்பியை கொண்ட ஒவ்வொரு குழுவும் 7 மாநிலங்களில் ஒன்றுக்குச் சென்று உள்ளூர் தலைவர்களிடம் நிலைமையை நேரில் விளக்கி மார்ச் 22ஆம் தேதி நடைபெறவுள்ள எல்லை நிர்ணயம் குறித்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்திற்கு அவர்களை அழைக்க வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் முன்மொழிந்தார். அதன்படி அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தலைமையிலான குழு கேரளாவுக்கு செல்லும். அமைச்சர் ஈவி வேலுவின் குழு ஆந்திராவுக்கு செல்லும். கூடுதலாக தூத்துக்குடி எம்பி கனிமொழியின் குழு மேற்கு வங்காளத்திற்கு செல்ல உள்ளது. மேலும் DRB ராஜா ஒடிசாவுக்கு செல்வார். மற்ற அணிகளை உருவாக்கும் பணி இன்னும் நடந்து வருகிறது. கூட்டத்தில் 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை முறை குறித்து குழப்பமான விளக்கங்களை வழங்கியதற்காக முதல் தீர்மானம் மத்திய அரசை கண்டித்தது. மக்கள் தொகை கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை வெற்றிகரமாக செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் எம்பிக்களின் எண்ணிக்கையை குறைக்க பாஜக சதி செய்வதாக தீர்மானம் குற்றம் சாட்டியது. தமிழ்நாடு தனது நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை தக்கவைத்துக் கொள்வதை உறுதி செய்வதற்காக இந்தி திணிப்பு, நிதி ஒதுக்கீட்டில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் எல்லை மறுவரையறை பிரச்சினை குறித்து திமுக எம்பிக்கள் கவலைகளை எழுப்புவார்கள் என்று தீர்மானம் வலியுறுத்தியது. ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, ஒடிசா, மேற்கு வங்காளம் மற்றும் பஞ்சாப் ஆகிய 7 மாநிலங்களின் அரசியல் தலைவர்களுடன் இணைந்து எல்லை மறுவரையறைக்கு எதிராக ஒரு கூட்டு முன்னணியை உருவாக்க திமுக எம்பிக்கள் கூட்டணி கட்சி எம்பிக்களுடன் இணைந்து பணியாற்றுவார்கள் என்று 2வது தீர்மானம் அறிவித்தது. இந்திய தொகுதியின் எம்பிக்கள் மற்றும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதில் உறுதியாக உள்ள பிற நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஈடுபடுத்தவும் அவர்கள் திட்டமிட்டுள்ளனர். செய்தியாளர்களிடம் பேசிய திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா, நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒத்திவைப்பு தீர்மானங்கள், பூஜ்ய நேர குறிப்புகள், சிறப்பு குறிப்புகள் மற்றும் குறுகிய கால விவாதங்கள் உள்ளிட்ட பல்வேறு வழிகளில் தங்கள் கவலைகளை வெளிப்படுத்த கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்துவார்கள் என்று வலியுறுத்தினார். இந்த பிரச்சினையை தீர்க்க இன்னும் சீக்கிரமாகிவிட்டதா என்று கேட்டபோது எல்லை நிர்ணயம் 2026 இல் திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் கட்சி அதற்கு முன்கூட்டியே தயாராகி வருவதாகவும் சிவா பதிலளித்தார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.